ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் காலையில சைக்கிளிங், அதாவது சைக்கிளிங் ப்ராக்டிஸ் பண்ணேன் எங்க ஊர் சைடில். ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் ஒரு சைக்கிளிங் அவேர்னஸ் போகலான் இருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் ஒரு நண்பரை ஒருத்தரை மீட் பண்ணேன். அவர் பேரு ஜார்ஜ். அவரு கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வர பை வாக் ரன்ல போயிட்டு இருக்காரு. நான் கொஞ்சம் பேசுறேன், நீங்க கேளுங்க. ஹாய் சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஜார்ஜ். ஐ எம் ரைட்டர். நான் ஒரு ரைட்டரு. டு ஹெல்ப் இந்தியா, அதாவது இந்தியா ஹெல்ப் பண்றதுக்கு, இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒரேடியா ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ எல்லாருக்கும் அன்எம்ப்ளாய்மெண்ட் போயிடுச்சுன்னா எல்லாருக்கிட்டையும் காசு, வீடு, மெடிக்கல், எஜுகேஷன் எல்லாம் அஃபோர்ட் பண்ணலாம். லைஃப் எல்லாருக்கும் நல்லா ஆயிடும். கிரைம் கூட கம்ப்ளீட்டா போயிடும். ஸோ தட் இஸ் மை அதான் பர்பஸ் அண்ட் மிஷன். ஓகே சார். நான் இந்தியா பிளாக் தூக்கி அவ்வளவு தூரம் போயிட்டு பிளஸ் நான் 50 நாள் இல்ல போயிட்டேன்னா அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆயிடும். ஆனா இது வரைக்கும் யாரும் தனியா போனது இல்ல. நீங்க சோலோ தான் போறீங்களா சார்? யாரும் இல்ல. எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த ரன்ன? 2 நாள் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு 3rd டே ஆகுது. ஓகே. காஷ்மீர் போய் சேர்றது எப்படி ஐடியா வச்சிருக்கீங்க? ஒரு ஏன்னா அசிஸ்டட்னா வேனோட ஒரு குரூப் அவங்க 52 டேஸ்ல. சோ நான் அன்அசிஸ்டட் சோலோவா அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண ட்ரை பண்றேன். ஆனா சின்ஸ் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாலே ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சோலோவா அவ்வளவு தூரம் போறானா, சோ நான் எத்தனை நாள் ஏத்தாலும் அது ஒரு ரெக்கார்டா ஆயிடும். அது 100 நாள் ஏத்தாலும் அது ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் தான். கங்க்ராட்ஸ் சார். வாழ்த்துக்கள். உங்களுடைய பயணம் வெற்றியா முடியறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். சரி சார், உங்களுக்கு ஐ விஷ் யூ தி பெஸ்ட் ஃபார் தட் ட்ரக்ஸ்.